மக்களே குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, டே 11 ஆச்சு. இன்றைக்கி 11வது நாள். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 8:48 ஆச்சு. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ போய் பார்த்துட்டு நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கோங்க. ரவை உப்புமா, முட்டை, அப்புறம் வந்து சென்னா மசாலா, அப்புறம் வந்து அவிச்ச பச்சை பயிறு. நான் வந்து மியூஸ்லியும் மில்க்கும் சேர்த்து எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. மக்களே பிரேக்ஃபாஸ்ட் வந்து இனி தான் நிறைவடைஞ்சிச்சு. என்ன இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நாள் இப்படி தான் ஆரம்பிக்குது வெயிலோட. பார்க்கலாம் இன்றைக்கி டெம்பரேச்சர் ஹையாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மத்தியானம் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன இருக்குது எது இருக்குது அப்படி சொல்லிட்டு. மக்களே 960 ஏக்கர் கேம்பஸில் ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்குள்ளே நான் வர்ற பாடு என்னன்னு தெரியுமா மக்களே? சீரியஸாக சொல்ல போனால் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பிரிண்ட் அவுட் கடையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. கடை பேர் பார்த்துக்கோங்க, மனோரமாவா. சிரிப்பு காமிச்சிட்ருக்காங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பிரிண்ட் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருக்கேன். பாருங்கள் மக்களே, இங்கே எல்லாமே வந்துட்டு மவுண்டைன்ஸ் பற்றி படிக்கிறவங்க, ஓஷன் பற்றி படிக்கிறவங்க. இது வந்துட்டு உதயகிரி ஹால் ஆஃப் ரெசிடென்ஸு லேர்னிங்கு. உதயகிரி ஹால் ஆஃப் லேர்னிங் இருக்குது. இன்னும் ரத்னகிரி ஹால் ஆஃப் லேர்னிங் இருக்குது. அது வரும்போது காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, அப்படியே இந்த பில்டிங்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக ஐஐடி புவனேஸ்வரில் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க, எல்லா பில்டிங்ஸுமே பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரத்னகிரி ஹால் ஆஃப் லேர்னிங்கு. ஸோ நம்ம போக வேண்டிய வழி இந்த பக்கம் இருக்குது, அதனால் நான் அப்படியே திரும்பிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரத்னகிரி ஹால் ஆஃப் லேர்னிங்கு. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பட் எனக்கு லிஃப்ட் கேட்குறதுக்கு வந்து மனசு வரல. தன்மானம் வந்து லைட்டாக தடுக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே ஏதோ ஒரு அவசரத்தில் போயிட்டுருப்பாங்க. நம்ம போய் திடீர்னு அவங்கள நிப்பாட்டி அவங்க ஏதாவது நம்மளை திட்டி, தமிழில் திட்டினா கூட நம்மளுக்கு தெரியும், இங்கிலீஷில் திட்டினா நமக்கு தெரியவும் தெரியாது பார்த்துக்கோங்க. இது ஒரு பிரச்சனை. ஆக்சுவலாக என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை நீங்களே ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். யார்கிட்டையும் போயிட்டு ஃபஸ்ட்டே கேட்காதீங்க. உங்களால் ஒரு ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது சும்மா ஒரு வாழ்க்கை அப்டேட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். நம்மளே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இன்னொருத்தர் ஹெல்ப் தேவையில்லை. உங்களால் ரொம்ப முடியலை, பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மட்டும் இன்னொருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. அதர்வைஸ் அதை நீங்களே பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் சயின்சஸ் கிட்டே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அந்த பஸ்ஸு வர ரோட பிடிச்சாச்சு. இன்னொரு டேர்னிங் திரும்பினா ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் சயின்சஸ் வந்துடும். ஆக்சுவலாக வந்துட்டு கோபிநாத் அண்ணா ரீசெண்டாக வந்துட்டு ஒரு வீடியோவில் அந்த ஷோவில் வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக நமக்காக யாரோ ஒருத்தர் இருக்கிறது வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. அதிர்ஷ்டங்கிறது என்னென்னா, நாம் யாராவது ஒருத்தருக்காக இருக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, அந்த வேர்டு என்னென்னா ரொம்ப எனக்கு வந்துட்டு தோணுச்சு. கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் இன்றைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு சில மக்கள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ யாருமே இல்லையே எனக்கு அப்படின்னு. தயவு செஞ்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் தே ஹாவ் தேர் ஓன் லைஃப். அப்படி யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்காக மெனக்கிடுறாங்கன்னா அவங்கெல்லாம் ஜெம்ஸ், அவங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் தெம். பட் யாரும் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. யூ ஆர் த ஒன்லி பர்சன். உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான். த ஒன்லி பர்சன் கேன் சேவ் யூ அண்டர் த ஸ்கை, தட்ஸ் யூ. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு இன்னொருத்தருக்காக அழாதீங்க. பர்வீன் சுல்தானா வந்து அதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் நம்மளை அழ வைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம அன்புக்கு வந்து தகுதி இல்லாதவங்க. கண்ணீர் வந்துட்டு கண்ணீராக வெளியேற்றக்கூடாதாம்மா, இந்த மாதிரி வேர்வையாக வெளியேற்றணுமாம்மா, அப்படி வேற சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு சின்ன மோட்டிவேஷன் கோட்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நிறையா கேளுங்க, நிறையா படிங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் நீங்கள் யாருன்றது நீங்களாக இருங்க. யாருக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கான பாடம். ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் சயின்சஸ் வந்துட்டோம். அப்புறம் பார்க்கலாம் மக்களே. மத்தியானம் வணக்கம். லஞ்சுக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. இப்போ தான் வந்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பயங்கரமான வெயில் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக தான் இருக்குது. காலையில் சாப்பிட்ட உப்புமாலாம் அந்த பிரிண்ட் எடுக்கிறது நடந்ததுக்கே சரியாக போச்சு. ஸோ மதியானம் போய் பார்க்கலாம் என்ன சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
மக்களை லஞ்சு சிறப்பாக முடிஞ்சு பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி, அப்புறம் தால். நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து அந்த பூந்தி தான் கடைசி சாப்பிடும்போது அல்டிமேட்டு. மோரில் போட்டு பூந்தி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஏதோ டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு போல் இருக்குது, ஆனால் நல்லா இருந்துச்சு. மாலை வணக்கம் மக்களே. டின்னர் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், சரியாக அப்படியே தண்ணியெல்லாம் தெரியும் சுற்றி. இங்கே கொஞ்சம் நேரமாக வந்து சடான்னு பெரிய மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிட்டேன். ஏன்னா திடீர்னு வந்துட்டு வங்காள விரிகுடாவில் இருக்கிற புயல்லாம் வந்து ஒடிசாவை நோக்கி தான் வரும், ஆந்திராவை நோக்கி தான் வரும் அப்படின்ற மாதிரி நியூஸில் நிறையா சொல்லுவாங்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம். நல்ல வேளை புயல்கள் எதுவும் வரல. சரி, போய் சாப்பிட்டு வந்துட்டு என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வியாழக்கிழமை நைட்டு ஃபுட்டு பார்த்துக்கோங்க. இது ஏதோ ஒரு கிரேவி, அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு நார்மல் ரைஸ் ப்ளஸ் தால், ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ப்ளஸ் கொஞ்சம் சாலடு, அவ்வளோதான். மக்களே, இன்றைக்கி டின்னர் சிறப்பாக முடிஞ்சு பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன ரொட்டி தான் இல்லை, சப்பாத்தி தான் இல்லை. நான் போகும்போது சப்பாத்தி வைக்கல, அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வச்சாங்க, அதனால் நான் எடுக்காம விட்டேன். ஸோ டின்னர் சாப்பிட்டு இன்றைய நாள் இதே முடிகிறது. நன்றி, வணக்கம்.